உற்சாகமான ஆரோக்கியமான காலை வணக்கம். ஏன்னா தினத்திலும் சொல்லிட்டு போயிடுறியா தினம் பிறந்து இந்த ஆரோக்கியத்தோடு பிறந்தது மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு எனக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆரோக்கியம் அப்படிங்கிறது என்னுடைய பொறுத்தளவு 15 வருஷமா 15 வருஷமா இந்த சைனஸ் பிரச்சனையால ரொம்ப அவஸ்தப்பட்டு இருந்தேன். அப்ப எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் டாக்டர் சார் வழங்கப்பட்ட இந்த அமிர்த சுவாசா. இன்னைக்கு நான் இவ்வளோ ஃப்ளூயண்டா எனக்கு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த அமிர்த சுவாசா. சொல்லிட்டே இருக்கலாம். திடீர்னு பார்த்தா இடையில ஒரு நல்ல உண்மை இன்னைக்கு இவ்வளோ எல்லாம் பேச முடியாது. 5 நிமிஷம் என்னால் பேச முடியாது. இன்னைக்கு இந்த 3 வருஷமா ட்ரீட்மெண்ட் எதுக்குமே போகல, ஒரு நேசல் டாக்டர் எதுவுமே பண்ணல, வெறும் அமிர்தம் பண்ணேன். ஆனால் இப்போவும் அமிர்தம் தினம் நான் எதை மறக்கிறோமோ இல்லையா அமிர்தத்தை மறக்காம நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கும். இன்னைக்கு பஸ்ஸில் வரும்போது கூட பக்கத்தில் ஒரு பொண்ணு இருந்துகிட்டே இருக்கு. அவங்ககிட்ட கொடுத்தோடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. யாருமே தெரியாது. அப்போ கொடுத்தோடனே இப்படி ஒரு இது இருக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வாங்கிட்டு இது எவ்வளோ அப்படின்னாங்க. பரவாயில்ல ஃப்ரீயாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு தான் வந்துருக்கிறேன். எப்பயுமே என்னோட பேக்கில் பார்த்தீங்கன்னா அமிர்தமும் பெயினும் எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும். எந்த யாரை பார்த்தாலும் நம்மளுடைய ப்ராடக்டை கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லை, இவ்வளோ தூரம் நம்ம அச்சீவ் பண்ணிக்க சொல்லிட்டே இருக்கும். ஆரம்ப காலத்தில் கிட்ட 4 வருடமும் பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த பயணம் அப்படிங்கிறது என்னுடைய தலைமைக்கு முதல்ல நான் நன்றி சொல்லணும். சபாதி சார் ஆகட்டும், நம்ம விபி சார் ஆகட்டும், உண்மையாகவே அத்தனை பேருக்கு நான் இந்த இடத்துல ஏன் நன்றி சொல்றேன்னா, என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நன்றியும் தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இந்த இடத்துக்கு நான் வரணும் அப்படின்னு நினைச்சுதான் பார்க்குறேன். நான் ஒரு பெண்ணாக நிறைய சாதிக்கணும்னு நினைச்சு கனவுகள் அப்படி. எனக்கு மார்க்கெட்டிங் ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் வேலைக்கு போயிட்டு இருந்த போது எனக்கு மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதனால வரைக்கும் நான் எதுவுமே சாதிச்சது கிடையாது. ஆனால் இதில் வந்ததுக்கு அப்புறம் முதல் சாதனை அப்படிங்கிறது ஸ்டார் அச்சீவர் ஒரு ஃபர்ஸ்ட் இல்லை, நிறைய ஸ்டார் அச்சீவ் பண்ணிகிட்டே இருப்போம். அப்புறம் செகண்ட் ஸ்டார் அச்சீவர் அதுலேயும் சந்தோஷப்பட்டேன். ஆனால் அதுலேயும் கிடைக்காத ஒரு நிம்மதி இதில் எனக்கு கிடைச்சிருக்கா கோல்டு அப்படிங்கிறதுல அதுக்கு ரொம்ப ரொம்ப உறுதியான நம்ம விபி சார் என்ன பண்ணணும், நான் அடுத்து என்ன பண்ணேன் சார் சில்வர் ஆயிடுச்சு, அடுத்து என்ன பண்ணேன், அடுத்து இப்படி நான் பொழுதுக்கும் தொந்தரவு பண்ண அவருடைய அந்த என்னுடைய வழி நடத்தல் அப்படிங்கிறது சாருக்கு தான் சேரும். உண்மையாகவே சபாதி சார் ஆகட்டும், நம்மளுடைய விபி சார் ஆகட்டும், வழி நடத்தி இவ்வளோதான் கொண்டு வந்திருக்காங்க. நான் வந்து இந்த அளவுக்கு வரல. என்னோட டீம், என்னுடைய அணி, இந்த அமைப்புனால மட்டும்தான் அந்த இடத்துல நிற்கிறேன். அதே மாதிரி என்னுடைய அணியில் இருக்கிறவங்களையும் அடுத்த ஸ்டேஜில் கண்டிப்பாக இந்த இடத்துல நிற்க வைப்பேன் அப்படிங்கிறது மாற்றம் தான் அது. கண்டிப்பாக நம்ம டாக்டர் சார் இருக்க நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சுகர் வந்து திடீர்னு 493 அப்படின்ற லெவலில் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு திடீர்னு மயக்கம் வந்தது. என்னன்னு கேட்டப்போ சுகர் டெஸ்ட் பண்ணணும். அப்போ கடைசியில் பார்த்தோம்னா 80 கிட்டேஸ் வந்துட்டே இருந்தது. ஏன்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தோம். சரி சுகர் வச்சு என்ன பண்ணலான்ட்டு நான் டாக்டர்கிட்டே போயிட்டேன். டாக்டர் அப்போ வரல, நம்ம நேரடியாக அலோபதி போயிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தப்போ அவங்க நிறைய மாத்திரைகள் எடுத்து ஒரே நாள் மயக்கம் மட்டும் விழுந்தாச்சு. சரி இது நம்ம செட் ஆகலாம், நம்ம டாக்டர் சார் ஃபோன் பண்ணி கேட்டப்போ தான் நம்மளுடைய சுகர் சுவாசாவுக்கு டீம் ஸ்பெஷல் எடுத்துக்கிட்டேன். உண்மையை பார்த்தீங்கன்னா 15 நாள் டோட்டலாக சுகர் 128. நான் வந்து ஜூன்லேயே நான் எல்லாத்தையும் காமிச்சேன். அந்த சுகரோட லெவல் எப்படி இருக்குது அப்படின்றத அப்பயே எடுத்து அப்பயே நான் காமிச்சேன். ஆனால் டாக்டர் சார் அவள் போனப்போ அங்கே அடுத்த நாள் அளவு டாக்டர்கிட்ட போய் வர சொல்லியிருந்தாங்க. போய் கேட்கலான்னு போனப்போ என்ன பண்ணிமா 15 நாள் வந்து இவ்வளோ கரெக்டாக எடுத்துருக்கீங்க சுகர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அந்த மாதிரி சொன்னேன். காய்கறி இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறேன். ரொம்ப உண்மையாகவே சொல்றீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குதுமா, தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு இவ்வளோ எல்லா டெஸ்ட்டும் எடுப்பாங்க மறுநாள். இப்போ பார்த்தா பரவாயில்ல, எவ்வளோ சுகரில் நரம்புகள் பாதிக்கப்படலை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கிட்னி பாதிக்க நிறைய பிரச்சனைகள் ஒரு இவ்வளோ சுகர் இருந்தாலே உங்களுக்கு எதுவுமே பாதிக்கப்படலை அப்படின்னப்போ நான் சொன்னேன் தொடர்ந்து 4 வருஷமா சித்தாங்கி பொருட்கள் மட்டும் நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா அதுவே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வரைக்கும் நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. சுகர் வந்து நார்மல் ஸ்டேஜ்லேயே நினச்சிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டாக்டர் சாருக்கு இந்த நேரத்துக்கு நான் நன்றி இருக்கு. மாற்றம் அப்படிங்கிறது எல்லா நாளையும் மாற்றம் எல்லா நாளும் வந்துகிட்டே தான் இருக்கும். காலங்கள் மாறலாம், ஆனால் நம்மளுடைய கட்டமைப்பு அருமையான கட்டமைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த